ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிறிஸ்மஸ் vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அது என்ன இடம் பேர் நான் சொல்ல மாட்டேன், ஓகேவா? ஏன்னா பல தடவை வந்திருக்கோம், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஸோ நம்மளோட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நம்ம கூட ப்ரோ இருக்காரு. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கூட முரளி இருக்காரு. ஒரு நியாயம் இருக்குது, வழக்கம் போல வரதுனால பேர் சொல்ல மாட்டேங்க, வழக்கமாக வரவனுக்கு தான். ஆக்சுவலாக ஒரு கிறிஸ்மஸ் vlogக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 3 பேர் சேர்ந்து பண்ண போகிறோம். ஆமாம். ஸோ முரளி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு நம்மளா சந்தோஷமாக இருக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப நாள் கழிச்சு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்ஸ் இதுக்குள்ள தான் நாங்கள் போக போகிறோம். அதாவது கிறிஸ்மஸ் இன்னும் வரலை, ஆனால் கிறிஸ்மஸ் முன்னுக்கே கிறிஸ்மஸ் வைப்பு பயங்கரமாக வருது. ஏன்னா இங்கே கூட்டமும் பயங்கரமாக இருக்குது, இங்கே வர டெக்கரேஷன்ஸும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதை பத்தாததுக்கு எங்களை பேச உதாமல் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் முதல்ல காத்துங்க. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு திறமையாக ரொம்ப நேரமாக காத்துறாரு, ஆனால் ரொம்ப பேர் வந்து பார்க்கல. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், இங்கே வந்தவங்க எல்லாரையும் ஒரு அளவுக்கு கிறிஸ்மஸ் வைப்பு வச்சுருக்க அவரு தான் போல. நல்லா இங்கிலீஷ் சாங் அது இதுன்னு போய்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லுங்க, என்ன பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு? சரி, இப்போ அது உள்ள என்ன இருக்கும்? எனக்கு எந்த ஐடியாவும் இல்லைங்க. அதுக்குள்ள ப்ரோ என்ன இருக்கும் என்னன்னு தெரியல, ஏன்னா இது வந்து நம்மளும் போனதில்ல. ஸோ அதான் காய்ஸ், உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் தெரியாது. நாங்கள் பே பண்ணியாச்சு, இப்போ நேரம் உள்ளே போகிறது தான். ஆனால் உள்ளே என்ன இருக்கும், ஸ்னோ இருக்குமா இல்லை என்ன இருக்கும்னு தெரியாது. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் வைப்புக்கு ஏற்ற மாதிரி எதோ ஒன்று தான் நல்லாயிருக்கும். ஆமாம், இருக்கும், கொஞ்சம் நல்லா ஸ்லோவாக இருந்தால் நல்லா இருக்கும். ஆமாம், ஆனால் காசுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போகிற ட்ராவலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். காய்ஸ் நம்ம நேரம் உள்ளே போகலாம். உள்ளே வந்தோடனே கிறிஸ்மஸ் வைப் வந்துருச்சு. ஏன்னா பாருங்க, ஸ்னோ போட்டுக்கு இங்கே வந்து நம்ம வந்து என்ன வேணால் விளையாடலாமா. அதான் வந்தோடனே நானும் ஏதோ கல்யாண வீட்டுக்கு வந்த மாதிரி ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து பாருங்க, நிறைய கேம்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்னோ சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். பார்த்துக்கலாம் முரளியா, முரளி நாக்கில் உட்காருங்க. இங்கே பாருங்க ஒரு கேம் இருக்குது. நான் வந்து விட்ட போகிறேன். நல்லா ஒருத்தங்க ரொம்ப நேரமாக ஓடுது. தானே ப்ரோ ஜஸ்ட் ரோல் பண்ணுறது தான், ஓகேவா? ப்ரோ நல்லா உள்றாரு. ப்ரோ வேற லெவலில் உள்றாரு. விக்டரி விக்டரி. சீக்கிரமாக முடிச்சிட்டீங்க. ஈஸியா? ஈஸி இல்லை, ஈஸி இல்லை. ஓகே, அப்படியே அடுத்த கேம் பார்ப்போம். இதுவும் அதே தான். வந்துங்க, அந்த ஸ்னோவில் நம்ம ஸ்கேட் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி. ஸோ பிரேம் வந்து இப்போது ஸ்கேட் பண்ணுறாரு. ப்ரோ நவரு ப்ரோ, போங்க போங்க போங்க, அதுக்கு கண்ட்ரோல் விட்டுறாதீங்க.
எனக்கு சரி போட்டு கேம் ஓவர். ஒரு சைடே பண்ண முடியல, நம்ம வளைச்சா அது ஒரு மாதிரி வளையுது. என்ன முள்ளி ரெடியா? எனக்கு பயமா இருக்கு. சரி போது காட்டுறா. போடா. அந்த சோப்பு தான் உன்னோட இது மார்க்கு. ஓகே சோப்பா வச்சுட்டு போகணும். என்னங்க இட்டுக்கு நான் மலைக்கிட்டேன்டா. அது வந்து எப்படி ஓட்டினாலும் உழுவுது. ப்ரோ எப்படி இருக்கு? இப்படி பார்த்து ஜாலியாக இருக்கு. அதான் அது பண்ண நல்லா இருக்கு, கேம் விளையாட கொஞ்சம் நல்லா இல்லை. டைனோசார்லாம் இருக்குங்க. ஐஸ் ஏஜில் இந்த டைம் டீரெக்ஸ் வருதா? ஐயோ சூப்பராக இருக்கு. இது ஐயோ உண்மையான மாதிரியே இருக்கு. இதெல்லாம் கிங் காங் கிடைக்குதா? அந்த அடி கிடைக்கல போல. இல்லை கிங் காங் ஸ்க்ரீன்ல இருந்து கை வைக்குதாமா. பா போதும் போதும். ஒன்று என் சாயிரம் போது வந்து இதெல்லாம் அசையவே இல்லை. அசையுதுங்க. பள்ளி பெரிய பள்ளி பெரிய மட்டும் தான் ஆடுது, மற்றபடி எதுவும் வராது. அசையுதுங்க, கடிக்கலாங்க கடிக்குது. அப்படியே கைஸ் இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கிங்காங் இருக்கு. அது வந்து இல்லை எல்லாத்துக்கும் கண்ணாடியை உடச்சி சீட்டு நிற்கலாம். அது உங்கள் பக்கம் தான் நிற்கிது. இது வந்து கைப்பறி இல்லை, ஒரு பெரிய ஸ்பைடர் மாதிரி. ஸ்பைடா டைனோசார் இருக்கு, ரியல் மாதிரி இருக்கு உண்மையாவே. இந்த டீரெக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிங்க. ஏன்னா டீரெக்ஸ் ரொம்ப பயங்கரமான நாய்க்குட்டி. நாய்க்குட்டி தலை வைங்க பாப்போம். ஒரு ஸ்க்ரீன் ஓடிக்கிட்டு இருக்கு, இங்க பாருங்க. இந்த யானை வந்து ஐஸ் ஏஜில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், பழங்காலத்து யானை. மேமத் வந்து என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமல். அந்த காலத்து டைனோசர் வகையில் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த ஐஸ் ஏஜில் எல்லாம் பார்த்துருந்தாங்க. ஆனால் நான் என்ன கார்ட்டூனில் பார்த்தேன்னா இன்ன வரைக்கும் ஞாபகம் டைனோசர் கார்ட்டூனில் தான் பார்த்தேன். இல்லை நான் இந்த யானை பாருங்க, கண்ணெல்லாம் சிமிட்டுது, வாய் அசைக்குது. அதான் காய்ஸ் ஆக்சுவலாக தெரிஞ்சிருந்தா நான் ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துருப்பேன். வாழைப்பழம் சாப்பிட்றது குறைஞ்சா இல்லைங்க, எங்கள் மாமியும் வாழைப்பழம் சாப்பிடுவோம். இல்லை இந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நேச்சுரலாக இருக்குது, உண்மையான மாதிரியே இருக்குது. இது ஒரு தும்பிக்கையும் அப்படி தான் காய்ஸ் இருக்குது. ஆமாம், பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தந்தோன்னு. காய்ஸ் அடுத்த நாங்கள் போகிறது 360. பயமா இல்லை? இல்லைங்க எனக்கு பயம் இல்லை, நான் கொஞ்சம் பயமாச்சு. ஐயோ ஆடு போல. காய்ஸ் பயங்கரமாக குளிர். எங்கடா போகிறோம் ப்ரோ? எங்கே போகிறோம்? நம்மளா சைபர் பங்க் சிட்டி. சைபர் பங்க் சிட்டி. என்னதுங்க? ஐயோ நம்ம தள்ளிக்கிறாங்க. மேலே போகுது, வளைஞ்சு வளைஞ்சு போய்கிட்டு இருக்கு. ஐயோ நம்ம படம் படம் எப்படி இருந்துச்சு சார்? உண்மையிலே அதிரி குதிரி. எனக்கு புரிய சொல்றதுன்னா படம் உள்ள போய் வாழ்ந்துட்டு வந்தேன் சார்.
எப்படி ப்ரோ இருக்கு படம்? பயங்கரமா தான் இருந்துச்சு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு பயத்தை காட்டிடுச்சு. பயத்தை காட்டிடுச்சு. ரியாலிட்டியில வந்து ரோலர் கோஸ்டர்ல போகும்ல. ஆமா. அதே மாதிரி இதுல வந்து ஆக்சுவலாக இந்த VR போகிற கேம் ஆகும்ல அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் 360 இது நாங்கள் ஏதோ சும்மா இந்த ஐசேஜ்லாம் கற்றுரு மூவி மாதிரி இருக்குன்னு நினச்சோம். இது எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்குறோம் நமக்கு உண்மையிலே வேற லெவல். மோஸ்ட்லி நிறைய 3D கனெக்ட் போட்டு பார்த்துருப்போம். பட் இது வந்து 360ன்றனால அந்த சீட் ஆகிறதும் இல்லாமல் அந்த கப்பை தண்ணியில் இறங்குவோம், தண்ணி தெரிச்சதுலாம் உண்மையாகவே நல்ல ஃபீல் ஆனிச்சு. உண்மையாக ஒருத்து தான். நான் எனக்கு ரொம்ப நேரம் பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக 30 வெள்ளி இங்கே ஒர்த்தாயிருக்கு இன்னும். ஓகே, இப்போ அடுத்தடுத்து என்ன வருதுன்னு நான் பார்ப்போம். என்ன மொழி போக போறீங்களா? நான் போவேங்க. நீங்க ப்ரோ அந்த குழந்தைகள் இதெல்லாம் விளையாட மாட்டாரு. காய்ஸ் காலை வைப்போம். ஆமா விட்டாடிங்க வேறுங்க. என்னடா எதுலையும் பண்ண மாட்டேங்குது. இது நல்லா இருக்கு ட்ரிக்கு. சந்திலாம் போய்க்கலாம். காய்ஸ் பாருங்க ஃபுல்லாக அதுக்குள்ள ஒரு டனலே போகுது. ஆமாம் இங்கே பாருங்க அந்த உள்ள வந்து ஒரு டனலே போகுது. அப்பா வேற லெவல். சின்ன வயசுலாம் போட்டே வந்துடலாம். இங்கே நல்லா லாண்டுங்க. இப்போ நான் ஒரு குழந்தையா உணர்றேன். பேர் வைங்க. எங்க உள்ள 2 பேர் போனாங்களே ஆளக்கானுமே. 2 பேர் போனானுங்க என்ன பண்ணிக்கிட்டு யோசிச்சிருப்பாங்க. நம்ம ப்ரோவே யோசிப்பாங்க எங்கதான் போனானுங்க அவங்க உள்ளுக்கு தண்ணல் ஏதாவது இருக்கா நம்ம தான் போலையா. பேக் ரூம்ல மாட்டிக்கிட்டோம். நல்லா இருக்கு வேற லெவலு. பந்து மிதிக்க கால் வலிக்குது லைட்டா. ஆனால் ரொம்ப புஷ் ஆகுது. 30 அடியில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இது ஆரம்பத்தில் 60 அடி வச்சாங்க கைஸ். அதே தட்டு அவர் ஜாலியாக இருக்கு. ஓகே கைஸ் அடுத்து இம்மர்சிவ் டைம் ட்ராப். அப்படின்னா என்ன என்ன இருக்கு? என்ன மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. ஹாய் கைஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து ஆமாம் போய் இடிச்சுக்கிட்டா அவ்வளோதான். உங்களுக்கு வர மாட்டீங்க. ஆமாம் வருது. நல்லா இருக்கு. இதை இப்படி ப்ரெஸ் பண்ணால் பட்டர்ஃப்ளை வரும். ஆமாம் முரளி எக்ஸ்ப்ளோரர்ஸ் எல்லாம் வந்து படுத்துங்கிறானுங்க. இங்கே இது பக்கத்தில் பதுக்கும் போது ஏதோ ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு நடக்கிறாங்க. இது முதல் அங்கே உள்ளவங்க ஆக்சுவலாக ரொம்ப வேற லெவல் ஃபீலாக இருக்குது. ஏதோ ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள இருக்கும். வாவ் பாருங்க இந்த இடத்துல ஒரு பட்டர்ஃப்ளை நான் கொண்டு வரேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி இது வந்து சிங்கப்பூர்லயோ எங்கேயோ தானே செம்ம ஃபேமஸ். இடம் ஃபுல்லாக இதாக இருக்குன்னு. ஆனால் பாருங்க ஐசிடிக்குள்ளே இருந்திருக்கு. இது எவனுக்கு தெரியல. பாருங்க சன்ஃப்ளவர் வந்திருக்கு இப்போ தான். நல்ல சன்ஃப்ளவர் நல்லா இருக்குப்பா. ஒரு மாதிரி நிம்மதியாக ஃபீல் ஆகுது இதில் இருக்கும்போது. பின்னாடி பேக்ரவுண்ட் போகிற அந்த ஃபீல் குட் மியூசிக்காக இருக்கட்டும், இங்கே இருக்கிற அந்த சைலன்ஸாக இருக்கட்டும், அந்த விஷுவலாக இருக்கட்டும், செம்ம ஃபீல் குட்டாக இருக்குது. ஆமாம் அங்கேருந்து இருப்பேங்க. ஓ வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸ் இன்னும் முடியலையா? ஐயோ மேலே போய் உட்காடுறீங்க. ஒரு அவதார் வேர்ல்ட்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகா. வாழுங்க முல்லே தண்ணி அப்படியே நம்ம மேலே ஊற்றுற மாதிரி இருக்கு. ஆமாம் காலு கீழே பாருங்க தண்ணி தான். ஆமாம் மீனெல்லாம் இருக்கு அவங்க காலு கீழே. ஃப்ளோர் வரைக்குமே இது ரொம்ப அழகாக இருக்கு. ஒரு மாதிரி நல்லா இருக்கு. சீரியஸாக ஒரு செம்ம ஃபீல் கொடுத்துட்டான். இல்லை இப்போ வந்து முடிஞ்சு வெளியே நான் வர மாட்டேன். கம் நான் வர மாட்டேன். ஓகே முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். இதெல்லாம் நமக்கு வேணும்னா வாங்கிட்டு போனா எவ்வளோ வரும் இது?
இல்லையா நிறைய மேலே உள்ள தான் 65 அடி சன்லைட்டு நம்ம மேலே கரெக்டாக இந்த டைமுக்கு நல்லா இருக்குது பார்க்கும்போது. ஆமாம் ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் ரொம்ப இருட்டுலலாம் இருந்து வந்திருக்கோம். அந்த 360 போட்டு அதுக்கப்புறம் லைட்ஸ் இதுக்கு நடுவில் இருந்து வந்து இப்போ கரெக்டாக வாங்க சன்செட் டைமில் வெளியில் வந்துடும். படம் முடிஞ்சோட ஒரு சூரியன் வரும்ல அந்த மாதிரி வர்ற மாதிரி கரெக்டாக எங்களுக்கு நேரம் ஆகும். ஆக்சுவலாக இதுவும் கிடைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. இது தானாக அமைஞ்சது டைம் வந்து டைம் அப்படி இது வரைக்கும் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஃபீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸப்ட் இதை தவிர. மிஸ்டேக் வந்து என்ன கிடையாது. அங்கே ஒருத்தர் ஃபோட்டோ வச்சு நின்றுக்கிட்டு இருக்கேன் நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு. ஒரு ஃபோட்டோ சேர்த்துருங்க. எந்த ஃபோட்டோ நம்ம 13 or 30 30 அடி தேவையா? நம்ம vlog எடுத்துருக்கோம் ஐயா. அந்த இடத்துல நம்மளே நின்று அது ஃபோட்டோ பிடிச்சி ஃபோனில் எடுத்துருந்தா கூட கரெக்டாக வந்துருக்கோம்ல. இல்லை ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. வந்த ஒரு மெமரிஸ்க்காக நிறைய பேர் வாங்குறவங்க இருக்காங்க. ஆனால் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம தான் vlog எடுத்தோமே. இமர்சிவ் விண்டர்லேண்ட் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்கு. நாங்கள் ரொம்ப பேசியிருக்கலாம். பட் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக புரியும். நீங்களும் கூட சேர்ந்து நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அண்ட் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. அண்ட் ஆரம்பத்தில் வரும்போது எவ்வளோ ஜாலியாக வந்தனோ முடியும் போது அவ்வளோ காமாகவும் வர முடிஞ்சிச்சு. ஸோ இன்னொரு குழந்தைங்க உள்ளுக்கு வந்து இல்லை நான் வர மாட்டேன் அடம் பிடிக்குங்களா முதல்ல நான் பண்ணேன். அந்த அளவுக்கு இல்லாமல் ஒரு மாதிரி அழகாக சில்லாக போயிருச்சு. நல்லா இருந்துச்சு. எப்படின்னா வந்து புது புது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 360 டிகிரிஸ் அந்த ரைடா இருக்கட்டும். அப்புறம் அந்த மிரரா ஆமாம் ஆக்சுவலாக மிரர் தான் எனக்கு ரொம்பவே பர்சனல். மிரரு அந்த ரெண்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு இதில் என்ன பாட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றப்ப அந்த 360 தான் பிடிச்சிருந்துச்சு. அது த்ரூ அவுட்டாக நான் ஐசிடியில் இருக்கிறது நான் மறந்துட்டேன். நம்ம எதுவும் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அது பார்க்கும்போது. ஆனால் ரொம்ப நேரம் அது போயிருந்தாலும் நம்ம கரெக்டாக ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்குது அதை பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் செக்ஷன் அந்த கேமிங் செக்ஷன் தான் நம்ம ஐசிடியில் வச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 360 பூத்து டைனோசர்ஸ் அந்த டீரெக்ஸ் ஏரியாவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன இந்த மிரர் ஏரியா அந்த கேமிங் இதெல்லாம் நம்மளை அந்த வேர்ல்டுக்கு உள்ள கூட்டிகிட்டு போயிருச்சு. ஓகே காய்ஸ், ஆக்சுவலாக நாங்கள் இந்த ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது 60 தொழில் போட்டிருந்தாங்க. இப்போ எதிர்ச்சா வந்து பார்த்தோம் ஒரு ஆளுக்கு வந்து 30 தொழில்னு போட்டிருந்தாங்க. ஆமாம். ஸோ அதனால எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக போச்சு இந்த கிறிஸ்மஸ் vlog சேர்த்து பண்ணுறதுக்கு. ஸோ இமர்சிவ் வண்டர்லேண்ட் நீங்கள் வந்து வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட உண்மையிலே ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரு ஹேங் அவுட் ஸ்பாட். யா ஸ்பாட்டுன்னே வேணாம் நான் தெரிவேண்ணா. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேவா? தொடர்ந்து உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். பாய் காய்ஸ். பாய் பாய்.